நான் 30 பைசா போடுறேன். 3வது வீட்டுல 30 பைசா வாங்குறாங்க. உள்ள போட்டுமா இல்ல அங்கே போட்டுமா? சரி போ, இப்பவே 20 பைசா நஷ்டம். டேய், என்ன காசு போடாம போற? எங்க அப்பா நீங்க காசு வாங்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. உங்க அப்பா யாரு? இன்ஸ்பெக்டர். போ, நம்ம வீடு விஐபி தான் வராங்க. என்னங்க இது? இது வீடு நினைச்சிட்டு இருக்கீங்களா சினிமா தியேட்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், வியாபாரம் இருக்காத. என்னப்பா அவ்வளவுதானா? தெரு பசங்க வந்தாங்களா? தியேட்டர்ல காலியா இருக்கு. சரி சரி. என்னங்க இது? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க என்னமோ பண்ணிட்டே இருக்கீங்க. 18 ரூபாய் 75 பைசா. ஐயோ, இவ்வளவு கம்மியா டிக்கெட் போட்டா கட்டுப்படி ஆகாது. நாளைல இருந்து 1 ரூபாய் பண்ணிடுவோம். தினத்துக்கு 50 ரூபாய்னா 6 மாசத்துல டிவிக்கு போட்டு பணத்தை எடுத்துடலாம். உன் வயல தோட்டையும் விட்டுடலாம். அதனால எந்த காரணத்தை மட்டும் இந்த பணத்துல மட்டும் கை வச்சிடாத. ஐயோ, இந்த வாண்டுங்க கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி என் வயிறத்தோட மூட்டணுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? இதான் வந்துட்டேன். எங்க வீட்டுல தேடாம சீக்கிரம் போடுப்பா. வந்துட்டேன்பா. அடிமை பெண், நான் சிவப்பு மனிதன், சகலகலா வல்லவன், சின்ன வீடு, திருவிளையாடல். ஆளை பாரு, ஆளாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு உன் வயசுக்கு சின்ன வீடு ரொம்ப தேவைதான். வாய் மூடிட்டு உட்கார்ற பட வர்ற. எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, பாக்யராஜ் படம் எல்லாம் போடணும்னா 1 ரூபாய் தரணும். நீங்க கொடுத்த காசுக்கு பழைய படம் தான் போட முடியும். இப்ப திருவிளையாடலுக்கு பாருங்க. திருவிளையாடலாம் ஒரு படமாடா? வாய் மூடுங்கடா. உங்க மாதிரி பசங்க பார்க்க வேண்டிய படமே இதுதான். பக்தி படத்தை பார்த்தா திருந்துங்கடா. பக்தி எல்லாம் நமக்கு எதுக்குடா? அந்த சரியான சாமியாரா சம்பளம். இது படம். டேய், இங்கிலீஷ் திருவிளையாட சொக்காவே கேக்குதா? ஐயோ, இங்க சினிமா இருக்குடி. இதுதான் வந்துட்டு இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் போட்டு வந்து வச்சுக்கிட்டு கண்ட அந்த படத்துல போட்டு அசிங்கமா பண்ணிட்டு வெக்கம் இல்ல உனக்கு. முதல்ல எல்லாத்தையும் வெளியே அனுப்பு. இந்தாமா, நாங்க காசு கொடுத்தா வந்திருக்கோம், சும்மா ஒண்ணு வரல. யாரா அந்த கிழவி? கிழவியா? யார பார்த்தா கிழவிங்கிற? அரைஞ்சு பல்ல கழிச்சிடுவேன். சும்மாடா, திருவிளையாடல் சொல்லித்தான் இந்த டேப கொடுத்தான். உள்ள பார்த்தா வேற என்னென்னமோ இருக்குது. முதல்ல இந்த டிவியை நிறுத்திட்டு இதுங்களெல்லாம் வெளியில தரத்து, இல்ல நான் பத்திரகாளி ஆயிடுவேன். ஜாக்கிரதை. இப்பெல்லாம் இப்படித்தாங்க. டேப் மேல திருவிளையாடல்னு பேர் இருக்கும், உள்ள வேற ஏதாவது படம் இருக்கும். இந்த பசங்களை வச்சுட்டு இதெல்லாம் போடலாமா? பேசாம வேற ஏதாவது படம் போடுங்க. அதெல்லாம் 1 ரூபாய் எடுக்குன்னு வச்சிருக்கேன். இப்ப போட்டா கமர்ஷியலா ஹெவி லாஸ் ஆயிடும். பசங்க நான் சமாளிச்சுக்கிறேன். தம்பிங்களா, இந்த படம் ஒரு மாதிரியா இருக்கு. வேற நல்ல பழைய படம் போட்டுமா? இந்த படத்தை போட்டீங்க அடிச்சு பல்லுக்கெல்லாம் வெளிப்படுது. 3 டீல் பார்த்தாச்சு உட்காரா. உங்களை மாதிரி எத்தனை பசங்க நான் பார்த்திருப்பேன். நீங்க இல்லைன்னா பக்கத்துல பசங்க கூட்டியாவது படத்தை காட்டி போறேன். மேடம், கோயம்புத்தூர்ல வாங்கின கராத்தே பெல்ட்டுக்கு இப்பதான் நான் வேலை வந்திருக்கு. இந்த பயல்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. கத்திக்கு கத்தி எடுத்தா காயம் தாண்டப்படும். என் புத்தியை யூஸ் பண்ணி இப்ப என்ன செய்யறேன் பாரு. நானு புத்தியை பாட்டில வச்சிருக்கேன். இவன் தான் சேகர். உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மறந்துடுவோம்னா நம்ம வீட்டுக்காரிக்கு சோறு தண்ணி கொடுத்த தங்கமான புள்ளியாச்சே. நம்ம வீட்டுக்காரியா? உலக எனக்கு என்ன சம்பந்தம் இதுல? இவன் வீட்டுக்காரியா? அங்கதான் பிரச்சனையா இருக்குது. இதப்பா, இதான் வேணாங்கிறது. டமாட் பண்ண எனக்கு கெட்ட கோபம் வரும். கொஞ்சம் இருங்க. அவன் ஏதோ தெரியாம ஆத்திரத்துல பேசிவிட்டான். நாம அவனுக்கு புத்தி சொல்றேன். வாடா, பெரிய மனுஷன் சொல்றாரு, விளையாடுறீ. வாடா, கௌரவம் பாருங்க எல்லாரும். அறிவு கட்டவனே, அத்தனை பேர் அறிவாளோட நிக்கிறாங்க. அவங்களை போய் எதிர்க்கிறேன்றிய கொத்தி கிளறி ஊர்ல போட்டுருவானுங்க. அதுக்காக சும்மா அம்மா வீட்டுக்கு போய் சொல்றியா? நீ ஒண்ணு முழுசா என் மூளையை நம்பல. இப்ப என்ன செய்ய போறேன் பாரு. நானு வண்டியில ஏறி உட்காரு. வண்டி திருப்பி வைக்க சொல்லு. வண்டி திருப்பு. என்னத்தே, ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சமாதானமா பேசலாமா? இப்ப என்னங்கிற நீ? ஒண்ணு இல்ல, அந்த பையன் இருக்கானே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கான். மாப்பிள்ளையா உட்காரணும்னு நினைச்சான், முடியலன்னு ஆயிடுச்சு. தொண மாப்பிள்ளையாவது உங்க கூட உட்கார்ந்துட்டு போறேன்றான்.
இப்ப சொன்னீங்க இது நல்லா இருக்குது. என்னப்பா தோழ மாப்பிளையா குந்த வச்சுக்கலாமா? மத்தா இருக்கும்போது அவனெல்லாம் இருக்க பாவண்டா அவன். ரொம்ப நாளா அந்த பிள்ளைக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தி பத்திரமா வச்சிருந்துருக்கான். மாப்பிள்ளையா தான் ஆக முடியல. தோழ மாப்பிளையா குந்திக்கிட்டு போறான். கரெக்டுமா. நீயே வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி தர நாய்க்குட்டி எடுத்துக்கணும் ஒரு மாதிரி எடுத்துக்கணும் வந்துடுறேன். அண்ணாத்த அந்த முட்டைக்கண்ணை பார்த்தா ஏமாத்தி பேர் வெளி மாதிரி இருக்கு. எதுக்கு நானும் கூட வரேன்? கைத நான் என்ன மாங்கா மறையனா அந்த சொத்த பசங்களை பார்த்து ஏமாறுறதுக்கு? எப்படி குந்திக்கலாம் பாருங்க. என்ன தொணமாப்பிளி ஆகணும் அவ்வளவுதானே ஆக்கி விடுறேன். இதுக்கு போய் பொம்பளை புள்ள மாதிரி முடிக்கின்னு குதிக்கிறியா? மானைனா அறிவு இருக்கா உனக்கு? அதுக்கு இல்ல கவலையா உட்கார்ந்து இருக்கான். பக்கத்துல உட்கார்ந்து 2 வார்த்தை ஆறுதலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. அவ்வளவுதானே. பாருனா நீ தொணமாப்பிளி ஆகணும். அதுக்கு போய் எதுக்கு நீ கவலைப்படுற? என்ன அண்ணாச்சி அவங்களோட வண்டியில போயிட்டு இருக்காரு. வாத்தியார் எதை செஞ்சாலும் ஐடியாவோட தான் செய்வாரு. பொறுத்திருந்து வேடிக்கை பாரு. என்ன சொல்லுங்க? இன்னும் நம்ம மூளையை நீ சரியா புரிஞ்சுக்கல. மாப்பிள்ளைய இங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். கல்யாணம் அங்க எப்படி நடக்கும்? நீ என்ன சிரிக்கிற? என் தலையில் வந்துட்டா கல்யாணம் நின்றுடுமா? அதான் கிடையாது. நான் போறேன்னா கூட அங்க என் தம்பி தாலி கட்டுருவானே. குடும்பம் தான் எடுத்துறீங்களா இல்ல முனிசிபாலிட்டி எடுத்துறீங்களா? டிரைவர் வண்டி எடுப்பா. வேணும் நல்ல இடிக்கவனே. முனிசிபாலிட்டி வேணும். வழியில் எங்க போலீஸ் ஸ்டேஷன் கண்டாலும் என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. நான் அங்க போய் கல்யாணம் தடுத்து இருக்கிறேன். சார் இந்தாங்க. இப்ப ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான். இந்த கயித்துல அவனை கட்டி போடுங்க சார். நீங்க இந்த அளவுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அறிவாய் சுத்தி இதுக்கெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்ல. முடிங்க சார். சரி கூட யோ முன்ன பின்ன கட்டி பிடிச்சிருக்கியா? நடிக்கிறது பார்த்தா தெரியல உனக்கு. உன்னால என்ன பண்ண முடியும்? நடிக்கிறதுலயே வச்சு போடுவா. அப்புறம் எம்எல்ஏ கொலைக்கு கூட வராது. என்ன பாரு என்ன இவன் முகமுடி கொலைக்காரன் சார். கல்யாண கோலத்துல எனக்கு காத்துக்கிட்டு வந்து என் வாட்சியெல்லாம் பிடிக்கிறேன் சார். காத்தவன் அரசியல் முகூர்த்த நேரம் முடிய போறது. இன்னும் மாப்பிளைய காணும். இப்ப என்ன பண்றது? ஐயா அண்ணாத்த வரல நான் பரவாயில்ல. நான் இருக்க தாலி கட்டா. அவரை போய் தள்ளிட்டு வர. தள்ளிக்கிட்டா தூக்கிட்டே வந்துடுறேன். ஒண்ணாகலையே? எனக்கு ஒண்ணு ஆகலைங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம் தான். இனிமே நாம போய் மாலை வாங்கி மண்டபம் தோரணம் எல்லாம் கட்ட ஏகப்பட்ட செலவாகும். எல்லாம் ரெடியா இருக்கு. இதா மாலை கழுத்துமா பொண்ணு கூட ரெடியா இருக்கு. நீங்க தாலி கட்டிருந்தா அல்பம் அல்பம் கல்யாணம் சரிவா? முகூர்த்தம் போயிடு. அதுக்காக தான் சொன்னேன். சரிவா? நாடா இது கல்யாணம். மேலகாரரையும் காணும் ஐயரையும் காணும். நீ இருக்கும் போது ஐயர் தனியா இருக்கு. உட்கார்ந்து ஏதாவது உடவேன். சரிவா? நான் தான் ஐயரா? சரிவா பண்ணி விடுறேன். இந்த மாலை தாலியாடு. தாலி தாலி கிழமை இங்க இருக்கு. ஆரம்பிக்கணுமா? அச்சது போடுறதுக்கு ஆள் இல்லையே. ஐயோ சரி விட்டு. டாக்ஸி டிரைவர் டிரைவர் சீக்கிரமா. இதோ வரேன் சார். மந்திர சொல்றதுக்கு மேல நான் ரெடி ஆகிட்டுமா? சார் இந்த டிரைவர் பிள்ளை